Hello students, in this class we discuss about active and passive voice. Active voice, the pattern is subject, verb, object, SVO pattern. The active voice tells us something that a person or the thing does. ஒரு பர்சன் இல்லை ஒரு பொருள் செய்கிற வேலையை சொல்கிறது தான் ஆக்டிவ். எக்ஸாம்பிள் here, the principal's assistant brought a circular to me class. பிரின்சிபலுடைய அசிஸ்டண்ட்டு தான் சர்க்குலரை கிளாஸுக்கு கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இன் எ சென்டென்ஸ். வாட் ஆர் த ஆப்ஜெக்ட்ஸ்? நேம்ஸ், திங்ஸ், கேம்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், பர்சன்ஸ், தீஸ் ஆர் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இல்லை த பிரின்சிபல்ஸ் அசிஸ்டண்ட், சப்ஜெக்ட், brought, verb, a circular, object, to my class, to preposition. ஸோ preposition வந்தாலே it's an adverb. Next we see passive voice, subject, verb by object. The passive voice tells us something that is done to a person or a thing. யாரால இந்த விஷயங்கள் இந்த செய்யப்பட்டது, எதால செய்யப்பட்டது, ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் passive voice. Example here, a circular was brought by the principal assistant to my class. ஸோ ஆக்சுவலி passiveக்கு மாற்றும் போது we have to know the rules and regulations first. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும். இங்கே பாருங்கள், சர்க்குலர் அதில் கடைசியில் இருந்தது ஆப்ஜெக்டாக இருந்தது, இங்கே சப்ஜெக்டாக வந்துருச்சு. பிரின்சிபல் அசிஸ்டண்ட்டு சப்ஜெக்டாக இருந்தாங்க, ஆப்ஜெக்ட் வந்துட்டாங்க. ரூல்ஸ் படி என்ன போட்டிருக்கோம், பை ஆட் பண்ணியாச்சு. அட்வர்ப், ஒரு சென்டென்ஸில் அட்வர்ப் எங்கே இருக்கோ அதே இடத்துல போட்டுக்கலாம், தப்பு இல்லை. வேர்பை பார்க்கணும், வேர்ப் எந்த டென்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். ப்ராட்ன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போது மெயின் வேர்ப் வந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் என்ன சேர்க்கணும், பி ஃபார்ம் சேர்க்கணும். பாஸ்ட் டென்ஸில் பி ஃபார்ம், வாஸ், வேறு ரெண்டு இருக்குது. ஏ சர்க்குலர் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ வி ஹவ் புட் ஹியர் வாஸ். வேர்ப் சேஞ்சஸ், பி ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணணும், மெயின் வேர்புக்கு தான் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா பி ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அதில் ப்ரெசென்ட் பொறுத்தளவு ஆமிசார், பாஸ்ட், வாஸ், வேர் ப்ளஸ் வேர்ப் 3. ஆக்சுவலி பேசிவ், when we change active from active to passive, the main verb should be changed into verb 3. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் கண்டிப்பாக இருக்கணும். ஹேவ் ஃபார்ம் பார்த்தோன்னா ஹேவ், ஹேஸ், ஹேட், இது வந்தாலே பீன் வேர்ப் 3க்கு நம்ம போடணும். மாடல் ஆக்சிலரிஸ் வில், வுட், ஷால், ஷுட், கேன், குட், மே, மைட், மஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்தாலே பி V3 சேர்க்கணும். வில் வந்தால் உட் மாற்றக்கூடாது. வில் வந்துச்சுன்னா வில் பி V3, ஷல் பி V3, கேன் பி V3, உட் பி V3. ஸோ அந்த வேர்டு அப்படியே கீழே இருக்கிட்டு பி ப்ளஸ் மெயின் வெர்பை V3க்கு மாற்றிக்கணும். கண்டினியூஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, வேர்ப் கூட ஐஎன்ஜி வந்துச்சுன்னா பீயிங் வெர்பு 3க்கு மாற்றிக்கணும். Now we see exercise. First one, simple present tense. Okay. She decorates the house during festivals. She subject, decorates verb, the house. Object during festival. During is the preposition. அப்போ அது அட்வர்புக்கு மாறிடுது. அட்வர்புக்கு வந்துச்சு அப்படின்னா அதே சென்டென்ஸில் எங்கே ஒரு எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல போட்டுடலாம் பேசிவில். ஸோ கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. த ஹவுஸ் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வரும் பாருங்கள். த ஹவுஸ் இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்கிற ஷீ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறும்போது ஹர்னு மாறும். ரூல்ஸ் படி என்ன சேர்க்கணும், பை, எஸ்வி, பை ஓ பேட்டர்ன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இஸ் டெக்கரேட்டட், டெக்கரேட்டோடைய V3 டெக்கரேட்டட். இங்கே எப்படி சார் இஸ் வந்திருக்கு பாருங்கள், டெக்கரேட்ஸ் ப்ரெசன்டென்ஸ், சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வேர்ப் ப்ரெசனில் இருந்துச்சுன்னா ஆமிசாரில் ஒன்று போடணும். த ஹவுஸ்ன்றது ஒன்று தான். ஸோ இஸ் போட்டிருக்கிறோம். அதான் த ஹவுஸ் இஸ் டெக்கரேட்டட் பை ஹர் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். Present continuous, she is decorating the house during festivals. பாருங்க, she subject ஆப்ஜெக்டாக மாதிரி இருக்குது, ஹெர்னு மாதிரி இருக்குது. the house ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்துருச்சு. அட்வர்ப் கீழே இறக்கிட்டோம். டெக்கரேட்டட், டெக்கரேட் V3 டெக்கரேட்டட் போட்டாச்சு. வேர்ப் கூட ஐந்து வந்துச்சுன்னா பீயிங் சேர்க்க சொல்லியிருக்கிறோம், சேர்த்தாச்சு. சேம் இஸ் தான், சிம்பிளில் அதாவது ஒன்றே ஒன்று தான் குறிக்குது, அவளை இஸ் போட்டிருக்கிறோம். the house is being decorated by her during festivals. Present perfect, she has decorated the house during festivals. As usual, she herra மாதிரி இருக்கு. the house சப்ஜெக்டாக வந்துச்சு, பை ஆட் பண்ணியாச்சு, டியூரிங் ஃபெஸ்டிவல் போட்டாச்சு. ஹேவ், ஹேஸ், ஹேட் வந்தாலே V3 தான் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே கீழே இறக்கிக்கலாம். ஹேவ், ஹேஸ், ஹேட் வந்துச்சுன்னா பீன் சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன், பீன் போட்டாச்சு. the house he, sheet வந்துச்சுன்னா ஹேஸ் வரும். ஐவி, யூதே வந்துச்சுன்னா ஹேவ் வரும். இந்த ஹவுஸ்ன்றது இட்டை குறிக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஹேஸ் போட்டிருக்கிறோம். அப்போ ஆன்சர் என்ன, the house has been decorated by her during festivals. Simple past, she decorated the house during festivals. Simple pastல இருக்கு பாருங்க.
the house as usual. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்குது, மெயின் வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ என்ன போடணும், சப்ஜெக்ட் அப்புறம் மெயின் வேர்ப் வந்திருக்கனால பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ் வேறு ஒன்று போடணும். த ஹவுஸ் ஒன்றே ஒன்று தான் குறிக்குது, ஸோ வாஸ் போட்டுருக்கிறோம். V3க்கு மாற்றியாச்சு, பை as usual போட்டாச்சு, ஹெர் போட்டாச்சு, டியூரிங் ஃபெஸ்டிவல் அப்படி இருக்குது. Past continuous. She was decorating the house during festivals. The house as usual ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக வந்துருச்சு, she சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு, டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் போட்டாச்சு. வேர்ப் கூட ஐந்து வந்தால் பீயிங் V3 போட சொன்னால் பீயிங் போட்டாச்சு, டெக்கரேட்டட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வாஸ் ஆல்ரெடி வி ஹவ் சீன் இஸ் மாதிரி வாஸ் தான், ஏன்னா சிங்குலர். ஸோ த ஆன்சர் இஸ் த ஹவுஸ் வாஸ் பீயிங் டெக்கரேட்டட் பை ஹர் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். Past perfect. She had decorated the house during festivals. The house as usual இங்கே இருக்குது பாருங்கள், she ஹெர்ரா மாதிரி இருக்குது, டியூரிங் ஃபெஸ்டிவல் அப்படியே இருக்குது. ஹாவ் ஹேஸ் ஹேட் பொறுத்தவரை ஹேடுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த ஹேட் அப்படியே இருக்குது. ஸோ ஹாவ் ஹேஸ் ஹேட் வந்தாலும் பீன் V3 போட சொன்னது, பீன் போட்டாச்சு, V3 அப்படி தான் இருக்குது, அது அப்படியே கிளியர் இருக்காச்சு. The answer is the house had been decorated by her during festivals. Simple future. She will decorate the house during festivals. ஓகே, ஷீ ஹெர்ரா மாதிரி இருக்குது, த ஹவுஸ் சப்ஜெக்டாக வந்துருச்சு, டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மாடல் ஆக்சிலரி வந்தால் அந்த ஆக்சிலரி வேர்பு அப்படியே கீழே இருக்கணும், பி சேர்க்கணும், V3 போடணும்னு சொன்னாச்சு, அது அப்படியே இருக்குது பாருங்கள். த ஆன்சர் இஸ் த ஹவுஸ் வில் பி டெக்கரேட்டட் பை ஹர் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஷீ வில் ஹாவ் டெக்கரேட்டட் த ஹவுஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். as usual தான்ப்பா, த ஹவுஸ் இங்கே இருக்குது, பை ஹர் as usual போட்டாச்சு, டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, வில் இருக்குது, ஹாவ் இருக்குது. நெக்ஸ்ட் எதை சார் போடணும், செகண்ட் வேர்ப். வாட் இஸ் செகண்ட் வேர்ப் ஹியர், ஹாவ். ஸோ ஹாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வேர்ப் யூஸ் பண்ணணும். வில் அப்படியே இறக்கியாச்சு, அந்த ஹாவ் அப்படியே இறக்கியாச்சு. ஹாவ் வந்தால் என்ன பண்ணணும், பீன் V3 போட சொல்லியாச்சு. ஸோ பீன் இருக்குது, V3 இருக்குது பாருங்கள். த ஆன்சர் இஸ் த ஹவுஸ் வில் ஹாவ் பீன் டெக்கரேட்டட் பை ஹர் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ். யூசிங் த passive voice. When the agent is not important, agent mean person, uncertain or is understood confidential. இம்பார்ட்டண்ட்டாக இல்லைனா அன்சர்டைனாக குறிப்பிட்டு சொல்லாமல் இருந்தாலும் சரி, புரிஞ்சிக்கலாம், நம்பிக்கையாக கான்ஃபிடென்ஷியலாக இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், த பேஷண்ட் வாஸ் ட்ரீட்டட் வித் கேர். வாஸ் ட்ரீட்டட் பேசிவில் இருக்குது பாருங்கள். இப்போ கேரிங்காக பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணப்பட்டது, யார் வேணாலும் இருக்கலாம், ஒரு நர்ஸாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம். அதான் அந்த ஏஜென்ட், பர்சன் இங்கே இல்லை, இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட், பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். நெக்ஸ்ட், த லாக் ஹேட் பின் ப்ரோக்கன். லாக் என்ன, உடைக்கப்பட்டிருக்கிறது, யார் உடைச்சாங்கன்னு தெரியல. தேர் இஸ் நோ ஏஜென்ட், அது தேவையும் இல்லை, பிகாஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ். த ஆர்டர்ஸ் ஃபார் த மிஷன் ஹாவ் பீன் கிவன். ஸோ அந்த மிஷனுக்கான ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யார் வேணாலும் கொடுத்துருந்துருக்கலாம். வி நீட் நாட் எனி பர்சன் பிகாஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். ஸோ தட் இஸ் யூஸிங் த passive voice. Okay students, thank you.